கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடிகார குடிமகன்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு சொன்னாங்க. இப்ப கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 மாணவர்கள் வந்துட்டு வேன் ஆக்சிடென்ட்ல உயிரிழந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்துட்டு இழப்பீடு தொகை வந்து அறிவிச்சிருக்காங்க. இத பத்தி நான் கடைசியா சொல்றேன் அந்த விஷயத்தை எதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல செம்மங்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியால பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆளில்லா ரயில்வே ட்ராக் ஒண்ணு இருந்திருக்கு. இந்த ட்ராக்ல வந்துட்டு ஸ்கூல் வேன் வந்து கிராஸ் ஆகும்போது ட்ரெயின் இடிச்சு வந்து அந்த வேன் வந்து கடாசப்பட்டு அதுல வந்து 2 மாணவர்கள் ஆன் த ஸ்பாட்ல உயிரிழந்திருக்காங்க. இது போக ஒரு மாணவர் வந்துட்டு காயத்தோட மருத்துவமனைக்கு போய் அதுக்கப்புறம் அதுவும் பிரயோஜனம் இல்லாம இறந்து போயிட்டாங்க. ஸோ இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு மின் கம்பி இருந்து அந்த இடத்துல ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்த ஒரு 45 வயது மனிதரும் வந்துட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ இந்த இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கவனக்குறைவு தான். இதுல வந்துட்டு அந்த இடத்துல இருந்த பெருவாரியான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கேட் கீப்பர் வந்துட்டு எப்பயுமே சரியா வேலை செய்யாமல் அங்க வந்து உறங்கி கொண்டிருந்ததால் இந்த சம்பவம் நடந்து சொல்றாங்க. ஆனா அந்த கேட் கீப்பர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது வந்து அந்த விஷயத்த மறுக்கிறதுக்காக வந்து அவங்க கூறும் பொய் கூற்றுதான் இது. ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து இப்ப நிறுவனம் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அவருடைய சைட்ல இருந்து இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பஸ் டிரைவர் வந்துட்டு நாங்க வேகமா ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கேட்டனாலதான் வந்து கேட்டை ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு பொய். எல்லாருமே பார்த்தவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாணவர்களும் வந்துமே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேட் கீப்பர் வந்து உறங்கி விட்டார்கள். கேட் வந்து முழுசா ஓப்பன்ல இருந்திருக்கு. அது தெரியாம இந்த வேன் வந்து போனதுல அந்த ட்ரெயின் இடிச்சு இப்ப இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 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 நபரோட உதாசீனம் தான் வந்து இந்த 3 உயிர்கள் இப்ப போனதுக்கு காரணம். ஸோ இந்த இடத்துல நான் எதுக்கு இந்த 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இதை பத்தி நான் சொல்லிடுறேன். வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கான அந்த கேஸை புக் பண்ண அவங்களுக்கான நியாயம் கிடைக்குன்னு எப்பயுமே அந்த இது கிடையவே கிடையாது. அதாவது இப்ப நீங்க இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்த மனிதர்களுக்கு வந்துட்டு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து 5 லட்சம்னு சொல்லி நான் வந்து இவங்களுக்கு குறைவு அவங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வரல. இந்த இடத்துல என்னன்னா 10 லட்சம் ரூபாய் சொல்றதுக்கு பதிலா அந்த கள்ளச்சாராயம் அந்த இடம் இல்லாம அழிச்சிட்டா, இந்த ஒயின் ஷாப்பை ஃபுல்லா மூடிட்டா, அந்த மாதிரி ஏதாவது நிவாரணம் கொண்டு வரலாம். இப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கவனக்குறைவு. சோ இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு வேலை மாற்றம் கொடுக்கலாம். அவருக்கு உடனே வந்து அவர் வேலையில இருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தவங்க வேலையில உட்கார வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து நிறைய பாதுகாப்பு இல்லாத இடமா இருந்துக்கு சொல்லலாம். உடனே அந்த இடத்துக்கு பாதுகாப்பு வர வைக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு போய் பார்த்துருக்கலாம். இன்னொன்னு அந்த கம்பி அருந்து விழுந்துச்சுன்னா அது எவ்வளவு வீக்கா இருந்திருக்கும். ஸோ அதுக்கு என்ன நிவாரணம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் சேர்க்காம இவ்வளவு இழப்பீடு தொகை இவ்வளவு இழப்பீடு தொகைன்னு சொல்லி அறிவிக்கிறது சரியான விஷயம் கிடையாது. மக்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் கொண்டு வாயை மூடுறதுக்கு என்ன சொன்னா வாயை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எல்லாத்துக்கும் ஒரு உயிருக்கு வந்து விலை பேசாதீங்க.